இவன் வந்து அனிருத் மூலியமா வெளியில வந்தது அடுத்த ஜெனரேஷன் எனக்கு ரொம்ப பெருமை. அனி ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அவ்வளோதான். ஐ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் தட். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுங்கள். எவ்வளோ தடவை சொல்கிறேன். அவருமே டேய் போதும்டா தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்காரு அப்படிதான் இருப்பாரு. ஸோ நான் ஆக்சுவலாக இந்த சாங் அவன் பாடிட்டு வந்தோடனே சரி பே பேசோ ஹீரோ வந்து ஊமாயோ அப்படின்ட்டு நான் ஒரு கதையை எழுதிட்டேன். ஆஸ்கர் வாங்கின ஒரு மியூசிக் டைரக்டர் இவனை போன் மா ஆதித்யா எங்கம்மா போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்போ பையன் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ பாத்தீங்களா ரீசெண்டா லிப்லாக்ல வந்து அந்த ஷார்ட் ஃபிளிக்ஸ் ஆப் என்ன டவுன்லோடே பண்ண விடலாம். பார்க்கவே இல்லையா? மறந்து போச்சேவா? two lines மறந்து போச்சே என் மனசு மறந்து போச்சே என் வயசு. ஐ திங்க் பீப்புள் ஸ்லோலி ஸ்டார்டிங்ல வந்து இவன் என்ன ஓவர் ஆக்டிங் பண்ணுவான், பர்ஃபார்ம் பண்ணுவான், இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருப்போம். நெப்போட்டிசம், ஆல் தீஸ் திங்ஸ், ஆல் தீஸ் ஹேட்டட் வேற பார்ட். பொறுமையாக ஸ்லோலி பீப்புள் ஆர் ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ். ப்ரோ உங்கள் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா பாடுறீங்க, பீப்புள் ஆர் ரெக்கக்னைசிங். பட் ஒன்றுமே சில பேர் வந்து ஹேட்டட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் அனிருத் காலையே விழுந்துருவேன் நான் விட்டா. ஏன்னா இவன் மேல அவ்வளவு நம்பிக்கை. ஆக்சுவலா இவனோட ஸ்ருதிக்கு இல்ல ஆக்சுவலா அந்த பாட்டு எனக்கு சொல்லிக்கவே முடியல. ஏன்னா எனக்கு அது மாதிரி ஃபெயிலியர்ஸ் இருக்கு. நான் பிளேபேக் பாடி எனக்கு அது வெளியில வரல. அதுக்கப்புறம் அப்படியே அமுத்திட்டாங்க, வர முடியல என்னால. நான் ஆக்சுவலா ரொம்ப ஸ்ட்ராங்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். இவன் வாய்ஸ்ல ஏதாவது ஒரு பாட்டு பாடினா எனக்கு கண்ணு தண்ணி. ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான இசை குடும்பத்திலிருந்து சூப்பர்பான சிங்கர் அண்ட் அவங்களோட மதர் தான் வந்திருக்காங்க. ஆதித்யா ஆர்கேன், வீணா, மீரா கிருஷ்ணன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓஹோன்னு இருக்கும். ஓஹோன்னு இருக்கீங்க. வைபே சூப்பரா இருக்கு. வரதுக்கு முன்னாடி இருந்தே நீங்க வந்து ரொம்ப ஜாலியா ஃபன்னா இருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்கு ரெண்டு பேருக்கும்? எல்லாமே ஓஹோ தான். ஓஹோ தான். ரொம்ப சந்தோஷம். காலேஜ்ல நாங்க ஒன்னா டிராவல்லாம். ஸோ அப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன் உங்க growth. எனக்கு ரொம்ப பர்சனலாவே ஆதித்யா சூப்பர் அப்படின்னு காலேஜ் டீம்ல பாடினதாகட்டும், அப்ப இருந்தே வந்து ஐ ஃபீல் சோ ப்ரௌட் ஆஃப் ஹிம். அம்மாவும் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? யூ நோ வாட், காலேஜ்ல அவன் பாடுவான்றதே எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். தேர்ட் இயர்ல தான் வந்து பாட ஆரம்பிச்சான். பாத்தீங்களா? கடைசில சொல்லுவான் ஷோக்கு போறேன், ஷோக்கு நீ தான் ஷோல போய் பாட போற அப்படின்பேன். அந்த டைம்ல பங்க் அடிக்கிறதுக்காக பாடுனேன். அப்புறம் அவன் பாடுறான், சரி ஓரளவு பையன் பாடுறான், சரி ஓகே ஏதோ ஜீன் வந்திருக்குன்னு தெரிஞ்சது. பரவாயில்ல. சூப்பர். இப்போ எப்படி இருக்கு? கண்டினியூஸா பிஸியா ஃபுல் ஃப்ளெஜ்ஜா ப்ரொஃபஷனல் சிங்கரா மாறி அவனோட கெரியரே மாறி சூப்பரா போய்கிட்டு இருக்கான். லைக் உங்களுக்கு அது எப்படி இருக்கு மேம் பாக்குறப்போ? மதக்கிறோம் நாங்க, அவ்வளவுதான். மிதக்கிறோம், பறந்துகிட்டே இருக்கீங்க. கிரவுண்டடா இல்ல, நாங்க காலு கீழே வைக்க முடியல, அந்த அளவு ஒரு பெருமையை கொடுக்குறான். சூப்பர். they are very proud மச்சான். I think they feel really happy about that. சூப்பர். உனக்கு எப்படி ஃபர்ஸ்ட் வந்து டான்றதெல்லாம் தப்பா சீ அப்பலாம் உடனே அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப். நீங்க எப்படி ஆடா பேசுங்க. சூப்பர். அண்ட் காலேஜ்ல தான் பாட ஆரம்பிச்சா லைக் அது நீ ஒரு ப்ரொஃபஷனலாவே எடுத்து சூப்பர் சிங்கர் போய் அங்க ஒரு நல்ல உனக்கு பிளாட்ஃபார்ம் கிடைச்சு அனியனா கூட டிராவல் சூப்பர். அந்த ஜர்னி எப்படி இருக்கு நினைச்சியா? I think I never dreamt of it. I just wanted to become a singer. என்ன ஆறுதுன்னே தெரியல, பட் பாடுறது ஈஸியா வந்தது. ஸோ அந்த டைம்ல பாட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இட் ஜஸ்ட் டுக் மீ அவே. எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறேன்னு தெரிஞ்சது. அப்புறம் இப்போ அனியனாவோட ஆரம்பிச்சது. அப்புறம் விஜய் ஆண்டனி சார், யுவன் சார், ஷான் ரோலர்னா, இப்போ ரமான் சார். இட்ஸ் ஆல் கோயிங் கிரேட் அண்ட் மை ஓன் ஷோஸ் பேக் டு பேக். உன்னோட இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் ரீசெண்டா கூட ஒரு சாங் ரிலீஸ் ஆகி அம்மா கூட ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. இட் வாஸ் சோ கியூட். பாக்குறப்பவே அப்படிதான் இருப்பீங்க. ஆக்சுவலா அவன் எடுத்ததே எனக்கு தெரியாது, ஏமாத்தி இருக்கான். அம்மா ஒரு வாட்டி அப்படிதான் வீட்டுல அவன் ஷோக்கு அவசரமா கிளம்பிட்டு இருக்கான். நான் ஒரு மண்ணாங்கட்டி மாதிரி ஒரு ட்ரெஸ் வீட்டுல எப்படி இருப்போம் அது மாதிரி உட்காந்துட்டு அவனுக்கு அவன் எல்லாம் சாப்பிடாத போயிடுவான். நம்மளுக்கு என்ன வேணும், அவன் சாப்பிடணும். பின்னாடியே வந்து ஓட்டிட்டு இருக்க, கேமரா வச்சு எடுத்திருக்கான். எடுத்தா அது இதெல்லாம் போட்டுறாதடா, நான் கேவலாம இருக்கேன், அதையும் சேர்த்தே போட்டான். சூப்பர். டேஞ்சரஸ் ஃபெலோ. அதுவும் அதான். ஏன் அது இப்படி பண்ற நீ? அது பண்ண முடியாது, நம்ம அடிச்சு வளர்க்கல. ஸ்ட்ரிக்ட்டா வளர்க்கல. ஜோசப்பா நான் வந்து ஸ்டுடியோல பாட்டு கேட்கறதுக்காக தான் கூப்பிட்டான். சரி மெனக்கெட்டு சரி
வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு அப்படியே வந்து ஒரு நிமிஷம் வாங்கலேன் ஸ்டுடியோக்கு அப்படின்னா சரி வந்தேன். வந்து உட்காந்து ஆக்சுவலாக நல்லா இருந்தது பாட்டு, நிஜமா நல்லா இருந்துச்சு. எனக்கு பெரிய நான் ஆக்சுவலாக ரொம்ப ஸ்ட்ராங்குலாம் நினச்சிட்டு இருக்கேன். இவன் வாய்ஸ்ல ஏதாவது ஒரு பாட்டு பாடினா எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். அது என்ன மாயமோ என்னடா வச்சுட்டு இருக்கேன் தெரியல. அது லிட்டரலா எனக்கு கண்ணை துடைக்கிறேன்னு சொல்லி திரும்பிட்டு அதெல்லாம் சேர்த்து போட்டான். நீங்க கமெண்ட் வேற பண்ணியிருந்தீங்க, எப்படி நான் அழுததையே நீ போட்ட பட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு போட்டிருந்தீங்க. So nice. The recent song பத்தி சொல்லும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு கேக்குறப்போ. சூப்பர். இன்னும் நிறைய வச்சிருக்கியா? நிறைய வந்துட்டு இருக்கேன். இப்போ நான் கமர்ஷியலாக நிறைய பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஸோ ஐ தாட் அதுக்கு முன்னாடி என்கிட்ட எனக்கு பிடிச்ச 4 மியூசிக்கலான நம்பர்ஸ் இதுலேருந்து ரிலீஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் ரிலீஸ். சூப்பர். அண்ட் வெளியிலலாம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு தெரியும்ல, அவங்க வாய்ஸ் வந்து ரொமான்டிக்கா இருக்கு. ரொமான்டிக் வாய்ஸ் பாடுறதே எப்படி பாடுறாங்கன்னா லைஃப்ல எவ்வளவு ரொமான்டிக்கா இருப்பாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிலாம் பேசுறாங்க. ஆனா அவங்க சிங்கிள் தானே? எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சு ஆமா எனக்கு தெரிஞ்சு சிங்கிளா தான் இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சிங்கிளா தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு சிங்கிளா இருக்கு. ஆனா பாட்டுலாம் எழுதுறப்போ பாடுறப்போ ஃபீல் ஆக மாட்டிருக்கு, யாரையும் உருகி நினைச்சு பாடுற மாதிரி இருக்கு. அது பாட்டுக்கு வரணும். அது we are all voice actors. நடிப்பு தான் எல்லாமே. நீங்க கேட்டிருக்கீங்களா, இப்படி தெரியலையடா யாராச்சும் இருக்காங்களா சொல்லு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி போதுமே அப்படிமா இருந்தா பரவாயில்லையே அப்படிங்கிறேன். பட் பையன் மணங்க மாட்டேங்கிறான். அதுக்கெல்லாம் இன்னும் 5 வருஷம் இருக்கு. 5 வருஷம் இருக்கா? 5 வருஷம் ஆகும். ஏகப்பட்ட வேலை, ரொம்ப கமிட்டடு. என்ன சொல்றது, ரொம்ப சமத்து பிள்ளை. அவ்வளவுதான். அப்படிலாம் இல்ல, நானே ஒத்துப்பேன். அதெல்லாம் இல்ல, நான் கொஞ்சம் என்ன தைரியப்படுத்திக்கிறேன். எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படி சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்களா? சூப்பர். அண்ட் தென் நிறைய பாடல்கள் பாடுற நீ, நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ற, கான்செப்ட்ஸ் ஃபாரின் நிறைய போயிட்டு இருக்கு. அப்படி போறப்போ லைக் உங்களுக்கு எப்படி இருக்கு? லைக் வந்து அவன் பையன் கூடவே பார்த்துட்டு ஊரா சுத்துறான், எங்க போனாலும் வெளில போறப்பெல்லாம் வந்து ஆதித்யாவோட அம்மா தான் நீங்க வீணா மீரான்னு போயிட்டு இப்போ ஆதித்யா அம்மான்றது, அந்த டிரான்சிஷன் எப்படி இருக்கு உங்க லைஃப்ல? ஆக்சுவலா எனக்கு சந்தோஷம் தான் இவன் ஃபாரின் போறது, நிறைய பாடுறதுலாம். பட் நிறைய மிஸ் பண்ணுவேன். எனக்கு இவன் வந்து ஒரு ஏஜ்லேருந்து பின்னாடியே புடவையை பிடிச்சிட்டு சுத்தின பையன். இப்போ அவன் இல்லைன்னா நான் ஹஸ்பண்ட் 2 பேரும், பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. பட் இதுவும் வீட்டுல இல்லாதப்பெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அதனாலதான் இருக்கிறப்போ கொஞ்சம் ஓவரா கவனிப்போம். அதெல்லாம் எடுத்து இது போட்டுடுது இன்ஸ்டால. என்ன பண்றது தெரியல. ஆனா வீணை ஷோஸ் எல்லாம் போகும்போது, இப்போ எங்க ஷோஸ்ல நான் வீணெல்லாம் நிறைய போகும்போது எங்க ஏஜ்ல இருக்கிறவங்க இல்ல எங்க பெரியவங்க அவங்க எல்லாம் வந்து செல்ஃபி எல்லாம் எடுத்துப்பாங்க. அது கச்சேரி விட்டு இறங்கினாலே ஒரு 1/2 hour அதுக்கே போயிடும். பட் சந்தோஷமா இருக்கும். பட் என்னன்னா சின்ன பசங்க, உங்களை மாதிரி பசங்க, அறியாத பசங்கன்னு அது மாதிரி பசங்க வந்து துண்டு துகடாலாம் வந்து நம்ம கூட போட்டோ எடுக்குதுன்னா அப்பவே தெரியும். எல்லாம் ரொம்ப நான் பெருமையா ஆஹா அப்படின்னு போட்டோ போஸ் எல்லாம் கொடுப்போம். அப்புறம் அண்ணன் எப்படி மேடம் அடப்பாவீங்களா ஓஹோன்னு இருக்காமா, நல்லா சொல்லுங்க ஆண்டி, நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டி அவனை அப்படின்னு அதெல்லாம் சொல்லுவான். சூப்பர். அண்ட் ஸ்டார்டிங்ல வந்து லைக் இவங்க வந்து இன்னாருடைய அம்மா, இன்னாருடைய ஃபேமிலில இருந்து வந்திருக்காங்க, அதனால நடக்கும்னு தெரியும். ஆனா காலேஜ்ல கூட எனக்கு தெரியாது லைக் இவங்க தான் பேரண்ட்ஸ் அப்படின்னு எதுவும் தெரியாது. எனக்கு ஷோஸ் போறப்போ அப்பதான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ஸ்டார்டிங் உனக்கு இருந்துச்சுல, இதனாலதான் ஈஸியா வந்துட்டு அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அது ஃபுல்லா மாறி ஆதித்யாவோட அம்மா மீரா அப்படின்ற வந்துருச்சு. ஸோ அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல உனக்கு எப்படி இருந்துச்சு அப்படிலாம் சொல்றப்போ? ஐ திங்க் அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய டைம் இருக்கு அந்த விஷயத்துக்கே. பட் இட்ஸ் நெவர் அ திங். அவங்களோட சன்னா இருக்கிறதும் அவங்க எனக்கு அம்மாவா இருக்கிறதும் இட்ஸ் ஆல் வெரி சிம்பிளான ஒரு விஷயம். ஐ எம் ஆல்வேஸ் ஹேவிங் த ப்ளஷர் ஆஃப் பீயிங் ஹர் சன். பட் அது மாறுற விஷயம் வந்து ஐ திங்க் பீப்புள் ஸ்லோலி ஸ்டார்டிங்கில் வந்து இவன் என்ன ஓவர் ஆக்டிங் பண்ணுவான், பர்ஃபார்ம் பண்ணுவான், இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருப்போம். நெப்போட்டிசம், ஆல் தீஸ் திங்ஸ், ஆல் தீஸ் ஹேட்டட் வேற பார்ட். பொறுமையாக ஸ்லோலி பீப்புள் ஆர் ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ், ஓ ப்ரோ உங்கள் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா பாடுறீங்க. திங்க் அது ஒரு மேஜர் ஷிஃப்ட். ஐ திங்க் ஓவர் டைம் தான் அது ஒன்றுமே க்ரோ ஆகும். நம்ம பீப்புளை கன்வின்ஸ் பண்ணணும். நம்மளுக்கு நிஜமாவே ஒரு விஷயம் தெரியும், நம்மளுக்கு தெரிஞ்சுதான் ஒரு விஷயம் பண்ணுறோம். சும்மா வந்து we are not trying something newன்ற ஒரு ஃபேக்டர் இல்லை. நம்ம சும்மா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வரல, நம்மளுக்கு வந்து பிடிச்சி ஒரு விஷயத்த மனசார பண்ணி இதில் வந்து ஒரு சக்ஸஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அது பீப்புள் ஆர் ரெக்கக்னைசிங். பட் ஒன்றுமே சில பேர் வந்து ஹேட்ரட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் அதான் உங்களுக்கு எப்படி மேம் இருக்கு அதெல்லாம்? ஸ்டார்டிங் டைம்ல வந்து நீங்களே சொல்லியிருக்கீங்க, நானும் பார்த்துருக்கேன். லைக் எங்களால் வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு கிடைச்சது இல்லை. வித் அவனோட ஓன் டேலண்டால் தான் வந்து இவ்வளோ க்ரோ ஆயிருக்கான். ஸோ ஆனால்
சில பேர் சொல்றப்போ இவங்களால தான் எங்களோட பேரண்ட்ஸ் அதனால தான் ஆதித்யாக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கு அப்படின்லாம் சொல்றப்போ உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு? அந்த கொஞ்சம் ஹேட்லாம் ஸ்டார்டிங்ல இருந்தப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? இதெல்லாம் நானே ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன். ஸோ எனக்கெல்லாம் எந்த பேக்கிங்கும் இல்லாததான் நான் ஃபீல்டுக்குள்ள இந்த அளவு இத்தனை வருஷம் பிஸியா இருக்கிறது. ஸோ இதை பத்திலாம் கவலைப்படாத இருக்கணும். வேலை இருக்கிறவங்க இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, வேலை இல்லாதவங்க சொல்லுவாங்க. சரி ஓகே, அதுவும் சரி ஓகே சொல்லுங்க, அவ்வளவு. எது உண்மையோ அதுதான் அங்க நல்லா நிக்க போகுது. நைஸ். அண்ட் இப்போ பையன் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ பாத்தீங்களா ரீசெண்டா லிப்லாக்ல வந்து யூ நோ வாட், அந்த ஷார்ட் ஃபிளிக்ஸ் ஆப் என்ன டவுன்லோடே பண்ண விடலாம். பார்க்கவே இல்ல அதுக்கப்புறம் பார்த்துட்டு நான் விடுவேனா? அப்புறம் அம்மா என் கூட சேர்ந்து பார்க்காதீங்க, நீங்க தனியா பாருங்கம்மா அப்படின்னா. சரிடா அப்படின்னா அதுல சிலதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், அதெல்லாம் பார்க்காது. ஆர்டிஸ்ட், நான் ஆர்டிஸ்டா இருக்கிறது எனக்கு தெரியும். இந்த செகண்ட் பாயிண்ட்ல நான் சொல்லவே இல்லை. ஆக்ஷன் சொன்னா நடிக்கணும், கட் சொன்னா நிறுத்தணும், அது நம்ம வேலை. அதெல்லாம் ஒழுங்கா பண்ணுடா, அது ஒழுங்கா பண்ணலன்னா நான் சொல்லுவேன் அப்படின்னு. இது எப்படி இருக்கு பையன் நடிக்கிறது? நல்லா நடிச்சிருந்தான் நிஜமாவே நல்லா. நான் முதல்ல எல்லாம் கூட சொல்லுவேன், நடிப்புனா கண்ணு நடிக்கணும், முதல்ல ஃபேஸ் மட்டும் எக்ஸ்பிரஷன் வராது, கண்ணு நடிக்கணும்னா இந்த இதுல நல்லா நடிச்சிருக்கான். கண்ணு நடிச்சிருக்காமே என்ன ரொம்ப ஃபீல் பண்ணி நடிச்சிருக்கான். பட் என்ன விஷயம்னு இல்ல நீங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு சொல்லுங்க. ஐயோ என்ன விஷயம்னு கேக்குறேன். ஐயா எந்த விஷயமும் இல்ல, ஆள விடுங்க. அந்த படத்துல அந்த லிப்லாக் சீன் பாத்தீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? வெளியில வர மாட்டாரு, கஷ்டம். சொன்னியா அம்மாட்ட இந்த மாதிரி இருக்கு, ஒரு ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பார்த்து பாக்கணும்னா பாருங்க, வேணும்னா ஓகே பரவாயில்ல அப்படின்னா, இல்லடா நான் பாக்கணும். சரி ஒரு 4 நாளா என்கிட்ட கேட்டுட்டே இருந்தேன், இந்த ஆப் எப்படா டவுன்லோட் பண்றேன் டிவில, அது வராதுமா டிவில. அப்புறம் வந்து என்னோட அப்பாவோட ஆபீஸ்ல இருந்து எடிட்டர் எல்லாம் கூட்டு வந்து டிவில ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கலன்னா போடா ஆள் இல்ல. எங்க ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, கூப்பிட்டா உடனே பண்ணி கொடுத்துருவாங்க. கூப்பிட்டு இவன்ல மூஞ்சில போய் ஈயாடல, அவன்தான் அவன் பண்ணி கொடுக்கறதுக்கு பாத்துட்டு போறாங்களே. நான் பக்கத்துல வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். உங்க பெரியப்பா இன்னும் பாக்கல, இருக்கு பெண்டிங். சூப்பர். அண்ட் இந்த ஸ்டோரி கேட்டனே வீட்ல டிஸ்கஸ் பண்ணியல, டெசிஷன் எல்லாமே நீ தான் எடுப்பியா? ஓன் டெசிஷன்ஸ் ஆர் மைன். ஐ திங்க் சில விஷயம் லைக் ஏதாவது ரொம்ப நெசசரி இருந்தது, அவங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். பட் எனக்கு என்னன்னா என்னோட மிஸ்டேக்ஸ்மே எந்த இருக்கணும். நைஸ். இன்டர்ஃபியரே பண்ண மாட்டோம். சூப்பர். சும்மா நம்ம நான் எனக்கு எப்பவுமே ஒரு இது என்னன்னா, நமக்கு பிறந்ததுனால அவங்க நமக்கு அடிமை கிடையாது. அது ஒரு பெரிய விஷயம். நம்ம மூலமா அவங்க பூமிக்கு வராங்க, அவ்வளவுதான் தவிர அவங்க அடிமை எல்லாம் கிடையாது. அதனால அப்பா அடிமையா அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுங்க. 4 பேர் வீட்ல இருக்கோம், அதுல நான் மட்டுமே பண்ணிட்டு இருக்கணும்னா எனக்கு புரியலையே. அதுல நான் மட்டுமே பண்ணிட்டு இருக்கேன், உங்க அக்காவும் சேர்ந்துதான் நாங்க பிரிச்சுப்போம். காலையில அவ எப்படின்னா வீட்டுல வந்து சமைக்கும் போது இவங்களே பாத்திரம் தேய்ச்சி வச்சிருவாங்க. அவ வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஏதாவது பாத்திரம் வந்தா மட்டும் அவ தேய்ச்சிட்டு அவ பாட்டு ஏதோ வேலை பாக்குறேன், நான் வீட பெருக்கணும், துடைக்கணும், எவ்வளவு வேலை, டஸ்டிங் பண்ணோம். இது நாளைக்கு யூஸ் ஆகும்ல, ஃபியூச்சர் வைஃப்க்கு யூஸ் ஆகும். அப்ப இருந்த பிளானுக்கு யூஸ் ஆகும்னா அப்ப எப்படி இருக்குமோ. இவன் ஹவுஸ் ஹஸ்பண்டா தான் அவன் சொல்லிட்டு இருந்தான். சூப்பர். நான் ரிஜிடான ஒரு பிளான்ல இருந்தேன். என்னன்னு கஸ்டம்ஸ் பிஸி ஆயிடும். இதுக்கப்புறம் நீ ஃபுல் பிஸி ஆயிடுச்சு, அவசரத்துல இருக்க முடியாது. இதோட இன்னொன்னு என்ன, இந்த ஷார்ட் ஃபிளிக்ஸ் படம் வந்ததுக்கு நாங்க இன்னும் பார்க்கல, அதோட ப்ரமோஸ் தான் வந்துட்டு இருக்கு. நானும் நினைச்சிட்டு இருந்தேன் அந்த டீசர்ஸ் அது இதெல்லாம் தான் கண்ணுல காமிப்பான். சரி திருடு இது என்னமோ பண்ணுதுன்னு நானும் விட்டுட்டேன். எல்லாரும் போன் பண்ணி மேடம் இன்னும் பாக்கலையா, இன்னும் என்ன ஃபீல்ட்ல இருக்கிற. அப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எனக்கு போன் பண்ணி, மேடம் நான் தானே உங்ககிட்ட ஆதித்யாவை நடிக்கிறது கேட்டேன், அப்ப விட மாட்டேன்ட்டேங்க, இப்ப மட்டும் அவர் நடிச்சு வெளியிலேயே வந்துடுச்சே மேடம் கோச்சுக்கிறாங்க சில பேர் போன் பண்ணி. அப்படிலாம் இருக்கு, வம்புல மாட்டி விடுறான். நைஸ். நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஹேவ் a game segment. இப்போ ஜாலியா ஒரு கேம் இருக்க போகுது. என்னன்னா, நீங்க வந்து ஆக்டர், நீங்க ஆக்டர், இதெல்லாம் போங்க சொல்லவே இல்ல. ஜாலியா இருக்கும் மேம், ஜாலியா இருக்கும். ஒண்ணுமே இல்ல. என்கிட்ட சில சாங்ஸோட நேம் எல்லாம் இருக்கு, ஓகேவா? நான் உங்கள்ட்ட ஒரு சாங் கொடுப்பேன், நீங்க நடிக்கணும், அவன் கண்டுபிடிப்பான். ஐயோ, உங்களுக்கு ஈஸியே, உனக்கும் ஈஸி, உங்களுக்கும் ஈஸி, அவ்வளவுதான், ஓகேவா? நடிக்கணும், கண்டுபிடிப்பான். அவங்க நடிப்பாங்க, நீ கண்டுபிடிச்சு. நான் நடிச்சாலே கிண்டல் பண்ணுவானே. எப்படி பண்ண நான் பாக்குறேன். எனக்கு அதான் ஒண்ணும் இல்ல. ஒரு க்ளூ கொடுக்கணும்னா எல்லாமே உன் சாங்ஸ் தான்.
இப்படிலாமா எடுக்கிறீங்க? ஆமா. மறந்து போச்சேவா? 2 lines. மறந்து போச்சே என் மனசு மறுத்து போச்சே என் வயசு தொலைஞ்சு போச்சே ஏன் திமிரு முடிஞ்சு போச்சே ரீசன்ட் ட்ரெண்டிங் சூப்பரா போயிட்டு இருக்கு இந்த சாங். லைக் எல்லா இடத்துலயுமே வந்து ரிலீஸ் ஆனப்ப இருந்து இப்போ வரைக்குமே செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்கு. சோ ஹாப்பி. இந்த சாங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்ல எப்படி இருந்துச்சு இது? I think I'm really glad about this song trending all around. I think இவ்வளோ என்னோட சாங்குக்கு ஒருத்தங்க வந்து கவர்ஸ் போட்டு நான் வந்து பெருசாக ஜிங்கு சாம் பே எல்லாத்துக்குமே போட்டிருக்காங்க, சொரக்கா பூவை அந்த மாதிரி சாங்ஸ்க்குலாம். பட் இவ்வளோ கவர்ஸ் போட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். லைக் இட்ஸ் அ ட்ரெண்ட் கோயிங் ஆன். நிறைய சிங்கர்ஸ் கவர் போடுறது. ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் தட். அண்ட் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் ஷான் ரோல்டன் அண்ணா அண்ட் ஹீ இஸ் அ கிரேட் மியூசிஷியன். ஸோ ஒர்க்கிங் வித் ஹிம், நான் இதுக்கு முன்னாடி அந்த ஆப்பிள் கிரம்பிள்ன்ற சாங்கில் வந்து தெலுங்கு வெர்ஷன் பாடிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் ஸோ லாங் ஒரு 2.5 years அப்புறம் வந்து ஐம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் டு சிங் ஃபார் ஹிம் அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி. இப்போது இன்னொன்றுமே பாடியிருக்கேன், வரணும். இன்னொன்று எனக்கு என்ன சந்தோஷம்னா அந்த சாங் லதா ரஜினிகாந்த் மேம் பாடி அப்புறம் தான் நான் இந்த சாங் தான், ஏன்னா அந்த படத்துல இந்த எல்லா சாங்குமே நல்லா இருக்கு, பட் அவங்களே இதை கவர் பண்ணி போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பா நிஜமா நல்லா போயிட்டு இருக்குன்னு அப்புறம் தான் ஒரு இது வந்தது. அப்புறம் நானே இவங்கிட்ட ஃபோன் பண்ணி என்னடா அது அப்படின்னு. படமும் செம்ம ஹிட் அக்ராஸ் எல்லா. அவர் நல்லா பண்ணி 2 பேர் பேர் கியூட்டா இருந்தாலே படம் ஹிட் ஆயிடும். ஆமா ஐ திங்க் ரொம்ப அழகான கியூட்டான பேர். அந்த ஹீரோயின் நல்லா வருவாங்க, ஒரு சமந்தா மாதிரி வருவாங்க. அவரு ஹீரோ டைரக்டர் சொல்லவே வேண்டாம், அவரும் எங்க ஜூனியர் தான். அப்படியா? ஓகே. நாங்க தேர்ட் இயர் படிக்கிறப்போ அவர் ஃபர்ஸ்ட் இயர். ஓ ஓகே ஓகே ஓகே. சோ நைஸ். எல்லாம் ஒரே இதுல நடக்கிறது. அடுத்து நான் பார்க்க கூடாதா? ஐயோ அவ்வளவுதான். பாடி காமிக்கலாமா? பாடி நீங்க ஆக்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கூட பாடலாம். என் பாட்டு பேர் எனக்கு தெரியாது. இது என்ன வார்த்தை, இத நான் எப்படி பாடுறது? ஓ அப்படியா? அந்த மாதிரி ஒரு சாங்னா இல்ல 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 நீங்க ஆக்ட் பண்ணி காட்டுங்க மேம். அந்த பாட்டுல வர மாதிரி இல்ல ஏதாச்சும் அவருக்கு புரியுற மாதிரி. மேலவா? மேல ஏதோ இருக்குன்றாங்க. 1 ஒரு மேம் ஏதாச்சும் ஆக்ட் பண்ணுங்க மேம். கம் ஆன், யூ கேன் டு இட். ஃபர்ஸ்ட் பாட்டா? எனக்கு தெரியும் பேதா சொல்ல. ஏன்னா இவங்க ஒரு இன்டர்வியூல பேன்னா சொல்லி ஆகணும், இல்லனா இது எப்படி சொல்றது? நான் ஆக்சுவலா இந்த சாங் அவன் பாடிட்டு வந்த உடனே சரி பே கண்ணியான வார்த்தை அது பேஸோ ஹீரோ வந்து ஊமாயோ அப்படின்ட்டு நான் ஒரு கதையே எழுதிட்டேன். அப்படியா? ஓகே ஹீரோ ஊமா அந்த மாதிரி டிசைட் பண்ணிட்டாங்க. பட் அந்த பீரியட்ல இவனை நம்பி இவ்வளவு நல்ல சாங்க அனிருத், நான் எப்பவுமே சொல்லுவேன் அந்த பையன் வந்து எனக்கு குலதெய்வம் தான். மேம் இருங்க, என்கிட்ட ஒன்று இருக்கு. நான் பாக்குறப்போ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. சோ நீங்க அது பார்க்கணும், நீங்க தான் அது. இவங்களுமே என்னோட ஃபேன் பேஜ் ஓனர் தான். அது பார்க்க முடியல. நீங்க சொல்லிருப்பீங்க அதுலயும். லைக் நீங்க பேசுறப்போ கண்ணுல அவ்வளவு ஹாப்பினஸ் இருக்கு. லைக் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சாங் தியேட்டர்ல போய் பாக்குறப்போ எப்படி இல்ல? இது ஆக்சுவலா வந்து எனக்கு தெரியும், ஏன்னா ஒரு பிளேபேக் அவங்க வாய்ஸ் பேரை போட்டு ஒரு பெரிய ஹீரோ, பெரிய மியூசிக் டைரக்டர் ஒரு பெரிய கம்பெனில வருதுன்றது அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் நடக்கவே நடக்காது. ஏன்னா நாங்கெல்லாம் அந்த ஃபீல்ட்ல இருந்ததுனால எங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய விஷயம்னு. ஆஸ் அ பேரண்ட் எனக்கு வந்து நிஜமா அது சொல்லவே முடியல. எனக்கு அந்த அனிருத் காலையே விழுந்துருவேன் நான் விட்டா. ஏன்னா இவன் மேல அவ்வளோ நம்பிக்கை. ஆக்சுவலா இவனோட ஸ்ருதிக்கு இல்ல ஆக்சுவலா அந்த பாட்டு பேஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தது இல்ல, அப்படி பாடிட்டு வந்துட்டான். எனக்கு ரெக்கார்டிங் போயிட்டு திருப்பி வந்துட்டான். வந்த உடனே அப்புறம் என்கிட்ட சொன்னா இல்லம்மா அண்ணா வந்து எனக்கு இவன் நம்பிக்கையா இருந்தான், ஏத்தி டியூன் பிச்சு ஏத்திட்டு என்ன அப்புறம் கூப்பிடுறேன்னாருன்னு. எனக்கு சொல்லிக்கவே முடியல, ஏன்னா எனக்கு அது மாதிரி ஃபெயிலியர்ஸ் இருக்கு. நான் பிளேபேக் பாடி எனக்கு அது வெளியில வரல. அதுக்கப்புறம் அப்படியே அமுத்திட்டாங்க, வர முடியல என்னால. நானும் போய் பெருசா ட்ரை பண்றேன். இவனும் அப்படிதான், போய் யார்ட்டையும் கேட்கவே மாட்டான். இந்த கேட்கிற டைப் இல்ல. நான் கொஞ்ச நாள் ஆச்சு அவர் திருப்பி ஒரு மாசம் ஆயிருக்கும் இல்லடா, திருப்பி கூப்பிடல. 1 வீக் ஆச்சு கூப்பிடல. இன்னும் கூப்பிடலையேடா. நான் இவனை தான் போட்டு இது பண்ணிட்டு இருந்தேன்.
அடுத்த வாட்டியும் ரெக்கார்டிங் போய் பாடிட்டு நைட் ஒரு 12 o'clock இருக்கும், அனி லைன்ல வந்தா. ஓகே. அம்மா கவலைப்படாதீங்கம்மா, உங்க பையனை நாங்கெல்லாம் பாத்துக்கிறோம், உங்க பையனை நல்லா வந்துருவான். எனக்கு போச்சு அன்னைக்கு ஃபுல்லா தூக்கமே இல்ல, எனக்கு சந்தோஷத்துல கூட தூக்கம். வீடியோ கால் இல்ல, ஆடியோ கால் தான். ஆடியோ கால்ல வந்து அவருக்கு என்னங்க அவசியம் இல்ல, என்ன கிரவுண்டட் வளர்ப்பு, அதுதான் நிறை குடம் தழும்பாது, அதுதான் சொல்லும். அந்த மாதிரி ஃபேமிலியில வந்திருக்காரு அவரு. ஏன்னா அவங்க அம்மா அவங்க சித்தியோட டைரக்ஷன்லலாம் நான் நடிச்சிருக்கேன். அவங்க தாத்தா தெரியும், எஸ்.வி. ரமணன் எல்லாம், அவங்க இது ஸ்டுடியோக்கு நிறைய போய் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இவன் வந்து அனிருத் மூலியமா வெளியில வந்தது அடுத்த ஜென்ரேஷன் வந்து எனக்கு ரொம்ப பெருமை. அனி ரொம்ப பெரிய தேங்க்ஸ். சோ நைஸ். உனக்கு எப்படி இருந்துச்சு? அதான் ஃபர்ஸ்ட் அந்த முடிச்சுட்டு பாட்டு கேட்கறப்போ எல்லா இடத்துலயும் அந்த சாங் வரப்போ அவ்வளோ ட்ரெண்டு, பே பே பேன்னு எல்லா இடத்துலயும் ஆதி ஆதின்னு தான் இருந்துச்சு. ஸோ எப்படி இருந்துச்சு அந்த ஜோன்? இந்த ஃபீலிங் நல்லா இருந்துச்சு. நம்ம சிங்கராக இருக்கோம், லைஃப்பில் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு தெரியாதப்போ கல்ச்சுரல்ஸு, அதுக்கப்புறம் வந்து பீச்சில் போய் ஜாம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன கிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக சூப்பர் சிங்கர்லேருந்து ப்ளேபேக். நான் எதையுமே தேடி போகல, எல்லாமே எனக்கு கிடச்ச ஒரு விஷயம் தான். ஸோ நம்மளை தேடி வர விஷயம் நம்மளோட சீக்கிரமாக போகாதுன்னு தெரிஞ்சுது அப்போவே. அவ்வளோதான். ஐ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் தட். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எவ்வளோ தடவை சொல்கிறது, அவருமே டேய் போதுண்டா தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்காரு, அப்படி தான் இருப்பார். ஸோ எத்தனை இவனுக்கு இன்னும் 80 வயசு ஆனாலும் அவர் அனிருத் தான் ஃபர்ஸ்ட். சோ நைஸ். அவரு நான் ரீசன்ட்டா இன்டர்வியூ எடுத்தேன், அவரை ரொம்ப கிரவுண்டடுங்க. அந்த குழந்தை ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் அது குழந்தை தான். இவன மாதிரி தானே அவன், குழந்தை தான் அது. என்ன ஒரு கிரவுண்டட், அவ்வளோ பெரிய இடத்துல இருக்காரு. அவரை பார்த்தா தெரியுமா யாருக்காவது? நான் பேசுறப்ப கூட என்ன அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணி, எனக்கு அவரு ஒண்ணுமே இல்லை, அவர் மேல அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்றாரு. லைக் வார்த்தையில அதனாலதான் அவர் அங்க இருக்காரு. வளப்பு. வெரி ட்ரூ. நைஸ். நெக்ஸ்ட் இன்னும் முடியல அந்த செக்மெண்ட். பார்த்துட்டு அவ்வளோதான். ஓப்படா நான் பாடலையே. காதல் பாட்டா, லவ் பாட்டா? பண்ணது எல்லாமே லவ் தான் இருக்கும். என்னம்மா இது இப்படிலாம் பண்ண மாட்டேன் நீங்க. என்ன காமெடி பீஸ் ஆகிறதுக்கே இந்த செக்மெண்ட் வச்சிருக்காங்க. ஓ ஓ காதலே பாடி தொலையண்டா. ஓ அத்திங்களா அம்மா நடிப்பு மாஸ் ஐயோ பாடு. சரி ஓகே. காயம் செய்யும் கண்களில் காதல் தேடினேன், ஓ ஒரு புள்ள நடிச்சிருக்கு, ஒரு புள்ள பாடி இருக்கு. தனுஷ் என் புள்ள தானே. சூப்பர். ஒர்க்கிங் வித் ரஹ்மான் சார், எப்படி இருக்கு அந்த ஜோன்? பெரிய பாய் வேற லெவல். சொன்னா அவருக்கு வேற பிடிக்காது. I think I'm blessed that way. See few things at least I wanted to do. இந்த விஷயம் நம்ம பண்ணணும், அனியா நான் பாடணும், அந்த ஃபேக்டர்லாம் இருந்திருக்கு. பட் நம்ம எப்படா ரஹ்மான் சாருக்குலாம் பாட போறோம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவரை பார்க்கறது நினைச்சு பார்க்க முடியாது. அவரோட இசையில பாடுறதுங்கிறது இட்ஸ் நாட் an easy joke. கோடிக்கணக்கான பேர் காத்துட்டு இருக்காங்க அவர்கிட்ட பாடுறதுக்கு. அது இவனுக்கு கிடைக்குதுன்றப்போ எனக்கு ஒரே ஒரு வருத்தம், இந்த சென்னை ஷோக்கு என்ன கூட்டிட்டு போலாம டிக்கெட் கிடைக்கல. டிக்கெட் லாஸ்ட் மினிட்ல சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஓகே. அண்ணனா ஐ வாஸ் ஆல்சோ லுக்கிங் ஃபார் டிக்கெட்ஸ். அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சார்ட் அவுட் பண்ணிட்டேன். as always ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேன் பிட் ஓகே, பட் ஐ வாஸ் லுக்கிங் டு கெட் them VIP, பட் VIP got sold out ஈஸியா. நான் ஆர்கனைசர் கிட்ட நான் எவ்வளோ வேணா பே பண்ணுறேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. பட் ஐ வாண்ட் டு பிரிங் மை பேரண்ட்ஸ் தான். இல்லைடா சில டிக்கெட்ஸ்லாம் வந்து விஐபி சென்டரில் இருக்கும், அதுவுமே ரொம்ப டிஸ்டன்ட்டில் தான் இருந்தது விஐபியுமே. பட் சைடில் இருந்த எல்லாமே வந்து ப்ராப்பர் வியூவோட இல்லை. ஸோ அதே நேரத்தில் அதுவுமே சோல்ட் அவுட், எல்லாமே சோல்ட் அவுட். அவருக்கு எதிர்க்க அவரோட இதில் அவர் வேற வம்பு இழுப்பார் இவனை அப்படின்னு. அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? அவர் எங்கே இருக்காரு, நம்மளாம் ஒன்றுமே இல்லை அவரை கம்பேர் பண்ணும்போது. அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். எனக்கு அனிருத்தோட அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு வாட்டி சொன்னாங்க, மீரா உன் புள்ள எப்படி பாடுறான்னு தெரியுமா, கச்சேரி ஐ மீன் ஃபாரின் எல்லாம் போறான்ல அனிருத் சொல்ல, அவங்க அம்மா அப்பா கூட இருப்பாங்க இல்லையாங்க. அப்போ எனக்கு ஒரு வாட்டி மேடம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எப்படி பாடுறான்னு தெரியுமா, உன் பார்வையில நான் பாக்குறேன் ஒரு அம்மாவா, அதெல்லாம் நீ பார்க்கணும். நாங்க சென்னையில ஷோ இருக்கு, நான் எப்படியும் பார்த்துருவேன். எல்லாரும் என்கிட்ட வேற டிக்கெட் வேணும் டிக்கெட் வேணும் டிக்கெட். நான் அவங்ககிட்ட சொல்றேன், அவங்ககிட்ட சொல்லி எனக்கு
ஓகே இட்ஸ் ஓகே. பட் சந்தோஷமா தான் இருந்தது. பட் அந்த அவன் தான் இன்ஸ்டால எல்லாம் போட்டுடுறான், அப்படி எல்லாரும் பாக்குற மாதிரி அதுல நாங்களும் பாக்குறோம். ஒரு நாள் கரெக்டான வியூல அம்மா கூட்டு போயிரு. டிக்கெட்ஸ் வாங்கியிருக்கணும் முன்னாடியே, நான் தான் லேட் பண்ணிட்டேன். பரவாயில்ல. ஐயோ நீ எவ்வளோ ஏய் இல்ல அவ்வளவுதான் நான் முடிஞ்சிரா வந்துகிட்டே இருக்கு. இது வேறயா? வாங்க வாங்க வாங்க. அப்படி ஒரு பாட்டுலாமா நான் பாருங்க. அம்மியோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் இப்ப எப்படி வரும்னு மட்டும் பாருங்க. நம்ம ஒண்ணுமே புரியல. பறந்து பறந்து போய் பாடினா ஹைதராபாடா தெலுங்கு சாங். பறந்து போய் பாடினா டான்ஸ். ஓகே ஓகே. ஆல்மோஸ்ட் படிப்போம் பிள்ளா பிள்ளா, ஆல்மோஸ்ட் படிப்போம் பிள்ளா பிள்ளா. எல்லா லாங்குவேஜ் எப்படி இருக்குக்கா? அது வந்து கத்துக்கிறது எப்படி இருக்கு? அதோட மீனிங் புரிஞ்சு பாடுறது எப்படி இருக்கு அந்த ஃபீல்? ஸ்டார்டிங் கஷ்டமா இருந்தது ஹானஸ்ட்லி. பட் ஐ திங்க் அந்த அந்த அது ஒரு லெவலுக்கு மேலே ஈஸியாக கிராக் பண்ணிடும். ஐ திங்க் மலையாளம் மட்டும் கொஞ்சம் கஷ்டம், மலையாளம் ஹிந்தி. பட் ஐம் ஸ்டில் ஏபிள் டு டூ இட். பண்ண முடியாதுன்றதே கிடையாது. பட் அந்த லாங்குவேஜ் கற்றுட்டு பாட ஆரம்பிக்கும் போது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது, ஒரு லாங்குவேஜ்லையுமே இவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ் பாடுறவங்க வந்து லாங்குவேஜ் வந்து கரெக்டாக சொல்லக்கூட முடியும், பட் அவங்க லோக்கல் ஸ்லாங்கில் பிடிக்கணும். ஏன்னா இப்போ வந்து எதுவுமே இல்லை, நம்ம தமிழில் வந்து சில வார்த்தைகள்லாம் சொல்லும் போது ஆட்டோ அப்படின்னுவோம்ல, நம்மளுக்கு அது அந்த வார்த்தை தான். ஆனால் சில லாங்குவேஜில் வந்து அவங்க பேசுகிற லாங்குவேஜ்லேயே அவங்களோட பாடுற இதுவுமே இருக்கும். தெலுங்கும் அந்த மாதிரி ஒரு லோக்கலான லாங்குவேஜ். ஸோ அதில் தான் அதோட ஏஸ்தட்டிக்கே இருக்குது, அந்த லோக்கலில் தான். ஸோ அதை நம்ம புரிஞ்சுட்டு பாடணும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் படிப்போம் பிள்ளான்னு இங்கிலீஷில் பாட முடியாது. ஆல்மோஸ்ட் படிப்போம் பிள்ளா அப்படி பாடும் போது தான் அவங்களுக்கும் வந்து ரிலேட் ஆகும். ஆல்மோஸ்ட் மடிஞ்சிருச்சு பொண்ணுன்றதை நம்ம எப்படி சொல்லுவோம்? அப்ப வந்து அதை அவங்களுக்கு புரியுற பாஷையில சொல்லணும். அதை இங்கிலீஷா பாடணும்னா ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ ஸோ அவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்கு லாங்குவேஜஸ்ல. அண்ட் ஐ திங்க் தெலுங்கு இஸ் a வெரி பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். எப்பவுமே சொல்லுவேன், மியூசிக்கெல்லாம் வந்து தெலுங்கு கன்னடா வந்து ஃப்ளோட் ஆகும், தமிழோட எக்ஸ்ட்ரா ஃப்ளோட் ஆகும் லாங்குவேஜஸ்ல எனக்கு பாடும் போது. எல்லா லாங்குவேஜ்லயும் கீரவாணி சார்ட் எல்லாம் கூட போய் பாடிட்டு இருக்கான். அவ எவ்வளோ பெரிய ஞானஸ்தன். கீரவாணி சாருக்கு நான் வீணையெல்லாம் வாசிச்சிருக்கேன். அப்போ இந்த ஃபிலிம்ஸ்க்கு பிஜிஎம் எல்லாம் வாசிப்போம்ல, அதெல்லாம் பண்ணும்போது நான் வாசிச்சிருக்கேன் நிறைய சாங்ஸ்க்கு. அப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு என் பிள்ளைய யூஸ் பண்றாருன்னா நான் சாருக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன். அவர் என் பையன் தெரியாதையே யூஸ் பண்ணிருக்காரு போல இருக்கு. ஒரு வாட்டி இவர் போன் எடுக்கல, அதனால அவர் என் நம்பருக்கு வந்தாரு. மீரமா யார் பேசுறீங்க? கீரவாணிமா சார் சொல்லுங்க சார். ஏன்னு நின்னுட்டேன் நானு. என்ன எவ்வளவு பெரிய அவார்ட் எல்லாம் வாங்கியிருக்காரு, ஆஸ்கர் வாங்கின ஒரு மியூசிக் டைரக்டர் இவனை போன் ஆதித்யா அங்கம்மா போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. எடுக்கல இல்ல, நான் ஒரு கல்ச்சுரல்ஸுக்கு நடுவில் இருந்தேன். அதாவது கல்ச்சுரல்ஸ்னா ஒரு ஷோல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு, காலேஜ் ப்ரோ ஷோல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். ஷோக்கு நடுவில் கால் வரது தெரியுது, பட் நம்மளுக்கு அங்க ஒரு ஒர்க்ல இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இவனோட ஃப்ரெண்ட பிடிச்சு இந்த நாயை முதல்ல வந்து அப்புறம் மறுநாளே ஓடி போனான் ஹைதராபாத். வெரி ஸ்வீட். கீரவாணி சார் இஸ் வெரி வெரி ஃப்ரெண்ட்லி. சிரிக்க வச்சுட்டே இருப்பாரு நம்மள ரெக்கார்டிங் அப்போ. நீ வந்து சில பாடல்கள் நடிச்சு அம்மா நான் கண்டுபிடிக்கிறதுல பாடாமா வந்து கண்டுபிடிச்சா கூட நடிக்க வைக்கலாம். வில்லு அர்ஜுனர் வில்லு. ரொம்ப மாஸ் பாட்டுலாம் எனக்கு தெரியாது. இதை விட ரொம்ப மாஸ் பாட்டு தான் கேட்டிருக்கேன். இன்னொரு வாட்டி எஸ்எஃப்எக்ஸ்லாம் கொடுக்க கூடாது, ஆக்ஷன்ஸ் மட்டும்தான். பழைய பாட்டா புது பாட்டா? புது பாட்டு. அப்ப எனக்கு தெரியாது. தெரியுமா? நீ பாடினதா? பாலு பாடினதா? பாலு சாரா? நான் பாடினதா? நான் கச்சேரியில் பாடியிருக்கேனா? நான் நடிச்ச படமா?
அம்மா பேசாத. லேடி பெண் கத் வலிக்குது. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சிங்கர் பாடி இருக்கான். எனக்கு ஸ்ரேயா கோஷல் பாடுனதா? பிடிச்ச ஹீரோயின். ஹீரோயினா? சொல்லி தொலை பாட்ட. அப்படி பண்ணக்கூடாது, அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான், நீங்க கண்டுபிடிங்க. நான் பாடினதா? உங்களுக்கு பிடிச்ச சிங்கர் யாருங்க? பி சுஷீலா அம்மா. இப்போ ஸ்ரேயா கோஷல். வேற சுஜாதா அம்மா, ஸ்வேதா மோகன். அவங்களோட பாட்டு எனக்கு வார்த்தைகள்லாம் தெரியாது. என்ன வார்த்தை ஆரம்பிக்கிறது? அடுத்துருவோமா ஒண்ணு. அதை எடுத்து பார்த்துருவேன் நான், எனக்கு தெரியல. வாம் மேகம், மழையா? மழை துளி, மழை, இடி மின்னலா? தெரியல. இடியா? மின்னல். மின்னலே மின்னலே என் மின்னல். நீங்க பாடுங்க மேம், ரெண்டு லைன். நான் பாடி யார் கேக்குது? நாங்க கேக்குறோம், நீங்க பாடுங்க. நல்லா பாடுவாங்க, சும்மா சும்மா பாடுங்க. ஏய் சொல்றா. என்ன பாட்டு பாடு? ஏதாவது பாடுங்க. எனக்கு 1000 பாட்டுக்கு அடி தெரியும், 100 பாட்டுக்கு நொடி தெரியும். என்ன அடி தெரியும் நொடி தெரியும், ரைமிங்கா வருதுங்களே. ராமன் எத்தனை ராமனடி. இந்த பாட்டுல கேட்டிருக்கீங்களா நீங்க? கேட்டது இல்லையே. பழைய பாட்டு. என்னோட ஃபேவரட் சிங்கர் பி சுஷீலா அம்மா பாடுனது. பாடுங்க. அவன் தேவன் ராமன் எத்தனை ராமனடி. சூப்பர். ஜாமிங் செஷன்ஸ்லாம் வீட்ல நடக்குமா? ஓகேவா சார்? சூப்பர். அவரு வாசிக்க நீங்க பாட, நீங்க வாசிக்க அவரு பாட. ஒரு வாட்டி நான் வாசிப்பேன். அதுதான் அவர் பாடு நடக்கும். அவன் கிட்டாரும் வாசிப்பான். நான் சொல்லிட்டே இருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு சாங் போடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சூப்பரா இருக்கும். பண்ணுங்க சார், நம்மளுக்கு எல்லாம் காசு கொடுக்க மாட்டாங்க. சேர்ந்து ஒண்ணு பண்ணுங்க மேம். அவங்க வரணும்னா 9 மணிக்குள்ள ஸ்டுடியோக்குள்ள வரணும். இவங்க டைமே அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். நைட் போடுவேன். நாங்களாம் 9:30க்கு படுத்து காத்து 5 மணிக்கு எழுந்திருவோம். இவர் வரப்ப நாங்க காலையில வீட்டுல விளக்கேத்தி வச்சிட்டு இருப்போம். அப்பதான் வருவாரு வீட்டுக்கு. அண்ட் நீங்க கான்சர்ட்ல வாசிக்க ஒரு பாட அந்த மாதிரி ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். இல்ல, ஆக்சுவலா ஒரு கான்சர்ட்டே அது மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. நடந்தா சூப்பரா இருக்கும். பாப்போம். நீங்க வீணை வாசிக்க பாட யாராவது ஏற்பாடு பண்ணுங்கப்பா. கண்டிப்பா பண்ணலாம். லைக் வீல் பிளான் ப்ரோவோக்லயே ஒன்னு பிளான் பண்ணுவோம் நம்ம. பண்ணுங்க பண்ணலாம் கண்டிப்பா. நல்லா இருக்கு, ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். Thank you so much. இவ்வளவு நேரம் வந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. இந்த வருஷம் எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பான மீனும். நீ பண்ற பாடல்கள் எல்லாமே ஹிட் ஆகணும். அண்ட் உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். நீங்க படங்கள் என்ன பண்றீங்க? இப்ப என்ன போயிட்டு இருக்கு? நடக்க வரைக்கும் சொல்ல மாட்டீங்களா? நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மலையாளம் குரூப் ஒன்னு ஒரு ஃபிலிம் பண்ணிட்டு இருக்காங்க. அது பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஷோஸ் நிறைய படங்கள் இருக்கறதால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. படங்கள் கொஞ்சம் ஏன்னா ஒத்துக்கிட்டா ஷோ வந்து 6 மணிக்கெல்லாம் நான் கிளம்பி ஆகணும். அங்க போய் நான் எத்தனை மணிக்கு போகணும்னு சொல்ல முடியாது. அதனால கொஞ்சம் யோசிச்சு தான் ஒத்துக்கிறேன். சூப்பர் சூப்பர். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் யூ. நிறைய பண்ணிட்டு இருக்கேன், நான் பார்த்துட்டு இருக்கேன். நல்லா இருக்கு உங்க இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கறோம். ரொம்ப நல்லா இருக்கு. Thank you so much. என்னன்னா நீங்க இன்டர்வியூ பண்ணும்போது பேசுறவங்களை டிஸ்டர்பே பண்றது இல்ல. அது நல்ல விஷயம். கண்டென்ட். ஆமா, எங்க கிட்ட இருந்து தான் விஷயம் வாங்குறீங்க. என்னென்னலாம் வளரணும்னு தெரியல. கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. எடிட் பண்ணி போட்டு லைக் ஒரு friend family அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. Thank you so much for your time. ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட் ரெண்டு பேருக்கும். கலக்குங்க. Thanks da. Thank you so much viewers. Provoke channel நிறைய பாருங்க. கமெண்ட்ஸ் நிறைய போடுங்க, நல்ல விதமா போடுங்க. Thank you so much.